ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நமக்கு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாம் வரப்போகுது. இப்போ குரூப் ஒன் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், டெய்லி டாஸ்க் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஓவரால் சிலபஸை ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ண டாப்பிக்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு தேவையான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து கதை என்ன, கான்செப்ட் என்ன, இதை வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த டாபிக் நமக்கு 6th to 12th வரைக்கும் சமச்சீர் புக்கில் அங்கங்கே இருக்கும். 6ஆம் கிளாஸில் இருக்கும், 8ஆம் கிளாஸு, 11, 12 இந்த மாதிரி இருந்து இருக்கும். ஸோ இந்த டாபிக் நமக்கு எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கான கம்ப்ளீட் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து கதையை புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப்பை பார்த்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம வந்து சிலபஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த கண்டென்ட், பிடிஎஃப், டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் வந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் வந்தாலும் சரி, எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக படித்தே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபுல் சிலபஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட நாள் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ வந்து வீடியோ, பிடிஎஃப், டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து 24/7 எப்போதுமே ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் வந்து எப்போதான் அதை பார்த்து வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆகிடும். நம்ம இதுக்கான கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸ், இதுக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து கான்செப்ட் புரிஞ்சுட்டு அந்த டெஸ்ட்டு இதுலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம இது போக உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு சில ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டே வந்து இருப்பாங்க. இதை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் நம்மளோட டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணியே ஈஸியாக வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், முக்கிய சரத்துகள் இது இல்லாத கொஸ்டினே வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் நமக்கு மாற்றி ரிப்பீட்டடாக கேட்டே வந்து இருக்காங்க. நம்ம இதை ஃபுல்லாக சேர்த்து ஆர்டிக்கல், டெய்லி டாஸ்க் நம்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த டாஸ்க்கை நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும் போதும் ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அப்படி தானே. ஸோ அப்போ நீங்களா சும்மா வந்து ஆர்டிக்கல் 16, 51, 20 இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் வரும். நீங்களா சும்மா ஏபிசி ஏதோ நீங்கள் டிக் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் எதுவுமே தெரியாது, உங்கள் மார்க் நம்ம வந்து 0ன்னு வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, நீங்கள் வந்து என்ன அட்டன் பண்ணீங்க, அதோட கரெக்டான ஆன்சர் என்ன, அப்போ ஆர்டிக்கல் 16 இதான், 51 இதான், இதை நீங்கள் வந்து ஒன் டைம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கிடுவீங்க. ஓகே, இப்போ உங்களை அதே கொஸ்டினை நம்ம வந்து ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 10ல் எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 2 ஞாபகம் இருக்கும், அப்படி தானே. ஒரு சில பேர் வந்து 10க்கு 4 ஞாபகம் இருக்கலாம், 6 ஞாபகம் இருக்கலாம், 10 கூட ஞாபகம் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் ரீடேக்கில் 2 ஞாபகம் இருக்கும். இப்போ அதே கொஸ்டினை உங்களை மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டைம் வந்து ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் பார்த்த கொஸ்டினே ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் குவிஸாக ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல், ஏன்னா ஒரு டேட்டாவை நீங்கள் புக்கில் படிக்கிறதும் நீங்கள் ஒரு குவிஸை அட்டன் பண்ணுறதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் புக்கில் எவ்வளோ தான் படித்தாலுமே வந்து அதை வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து குவிஸாக ஒரு 2-3 டைம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா ஸ்டோர் ஆகிடும். நம்ம வந்து போன டைமே நம்ம வந்து இதுக்கு தான் வந்து மிஸ்டேக் பண்ணோம், இந்த ஆர்டிக்கல் இதாக வரும், இந்த டேட்டா இதாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கான்செப்டில் அந்த டெய்லி டாஸ்க் குவிஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இயரு, யூனிட் 5, 6 அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சார்ந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ சமச்சீர் புக்கில் டூ யூனோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கான டெய்லி டாஸ்க் சமச்சீர் புக்கில் அங்கே பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு தெரியுமா டூ யூனோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் லீடர், அதாவது நம்ம சிலபஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா காந்தி, நேரு, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 13 பேருக்கு மேலே வந்து இருப்பாங்க. இவங்களை பற்றின கொஸ்டின் எப்போதுமே வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான டெய்லி டாஸ்க்கு, கரண்ட் அஃபேர்க்கான டாஸ்க்கு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு சைடு நம்ம முதல்ல காமிச்சு அந்த டாபிக் வைஸ் அதை வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் டாபிக் வைஸ் படித்து டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இன்னொரு சைடு இந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2லேருந்து 4 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும் போது ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் தான் வந்து வரும்.
ஸோ நீங்கள் வந்து இந்த 10 கொஸ்டினை குவிஸை அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சரை செக் பண்ணுறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸாக மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆகும். ஸோ இந்த டாஸ்க் எங்களோட ஃப்ரீ டைமில், ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணிட்டே வந்து படிப்பீங்க, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற டைமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன கேப்பை கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த டாஸ்க்கை அட்டன் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். நம்ம அதுக்காக டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லாஸ்ட்டு 2 to 3 நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இது வந்து எல்லாருக்குமே நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆனதுனால இப்போ நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க் அப்படின்னு இன்னொரு டாஸ்க் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பர் டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சமச்சீர் புக்கில் சிலபஸ் என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக சூப்பர் டாஸ்கில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்கில் இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பர் டாஸ்க்கை தொடர்ந்து அட்டன் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு 1000 தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம இது போக அடுத்த லெவலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ வந்து பாலிட்டியில் நமக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து பாலிட்டி வந்து முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக வந்து நீங்கள் வந்து படிக்க நினைப்பீங்க. நம்ம அவங்களுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஃபோக்கஸ்டு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இருக்கும். அந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம ஹிஸ்ட்ரியவே பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, நம்ம 4 வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நமக்கு குரூப் 1ல் திருக்குறளில் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்காங்க. ஸோ நம்ம திருக்குறளுக்காண்டியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து என்னென்ன பாசிபிளாக கொஸ்டின் கேட்க முடியும், இது வரைக்கும் வந்து என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்க, நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ் சமச்சீர் புக்கில் திருக்குறள் என்னெல்லாம் இருக்குது அதை ஃபுல்லாக சேர்த்து நம்ம வந்து அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் திருக்குறள் ஃபோக்கஸ் டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1000 கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பைலிங்குலாக இருக்கும். நம்மளோட பிடிஎஃப் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே வந்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூலை 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கேட்பீங்க. அதாவது நம்ம ஜாயின் பண்ணோடனே எந்த வீடியோனாலும் வந்து பார்க்கலாமா, இல்லை வந்து எந்த டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணலாமா, எந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து பேட்சை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமான ஆக்சஸ் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணே ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து ரேண்டமாக எடுத்தோடனே வந்து 10ஆவது டாப்பிக்கை வந்து இப்போ வந்து டெஸ்ட் எழுதலாமா, 7ஆவது டாப்பிக்கை வந்து இது டெஸ்ட் எழுதலாமா, கடைசி டாபிக் வந்து டெஸ்ட் எழுதலாமா கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படினாலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஷெட்யூல் படியும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டராக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக ரேண்டமாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதனால வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூலை 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீ இன்றைக்கி இந்த சீரீஸில் ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமான ஆக்சஸ் வந்து கிடச்சிரும். பிடிஎஃப், வீடியோ, டெஸ்ட்டு, இந்த டெய்லி டாஸ்க், ஃபோக்கஸ் டாஸ்க் எல்லாமே அதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ஓவரால் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 666 டெஸ்ட் சீரீஸ் வீடியோ கோர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம சொன்ன எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 666. ஸோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் இது எப்போ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி முடித்தோடனே உங்களோட கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்களோட ரேங்கிங், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயில் ரிப்போர்ட் எல்லாமே வந்துடும். நம்ம அந்த கொஸ்டின்லேயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஸோ வந்து சொல்யூஷன் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த சீரியஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் நேமில் வந்து இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதும் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஆல் கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 3.0. ஸோ வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் வந்து பைனோ கொடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வீக்கெண்டில், ஸோ வந்து இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 100 டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ காமிச்ச கம்ப்ளீட் ஸ்டடி பிளான்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதும் மேலே கண்டென்ட் வந்து இருக்கும். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போனீங்க அப்படின்னா இன்ட்ரோ வீடியோ இருக்கும். அந்த இன்ட்ரோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 3ஆவது வந்து ஹவு டு யூஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இது போக வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810. ஸோ நீங்கள் இந்த சீரீஸில் ஜாயின் பண்ணதும் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களை வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணி உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வரப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம்.
ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.